கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த உயிர்த்தெழுதி நாட்களிலே இந்த காணொலி வாயிலாக சந்திக்க செய்த தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அருளின 3வது தரிசனங்களை குறித்து உங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கும்போது அங்கே சீஷர்களுக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தரிசித்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவர்கள் அறை நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அந்த தரிசனங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் தான். மாத்திரமல்ல, அங்கே தோமாவும் இருந்தார். தோமாவை பார்த்து என் விரல்களிலே கைகளை விடு, என் விழாவிலே கைகளை விடு என்று சொல்லி பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் தான். ஆனால் இந்த சீஷர்கள் 6 பேரும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அங்கே கடலிலே மீன் பிடிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிலிருந்து பிரித்தெடுத்தாரோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து அவர்களை அழைத்து வந்தாரோ அதே வேலைகளை செய்யும்படியாக அவர்கள் மறுபடியும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். சீமோன் என்னப்பட்ட பேதுரு அவர்கள் இருந்த சீஷர்கள் இன்னும் 5 பேரை கூட்டிக் கொண்டு கடலிலே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார். ஒன்றும் அகப்படவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரையிலே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். விடிய காலமான போது அங்கு இயேசு கரையிலே நின்று கொண்டிருந்தார். நம்முடைய சீஷர்களை பார்த்து கொண்டிருந்தார். வேறு பிரிக்கப்பட்ட சீஷர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், தன்னுடைய மரணத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட சீஷர்கள் அங்கே தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் மறைந்தவர்களாக கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த அந்த இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை பார்த்தார். அவர்கள் படுகிற பிரயாசத்தை பார்த்தார். ஒரு மீனும் அகப்படாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். சுமார் 200 முழ தூரத்தில் இருந்தான அந்த படையிலிருந்தான சீஷர்களை பார்த்து இயேசு கரைந்து சொன்னார், உங்கள் வலைகளை வலது பக்கம் போடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே வலைகளை போட்ட போது ஏராளமான மீன்கள் அங்கே அவர்களுக்கு அகப்பட்டது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே கரையில் நின்று கொண்டிருந்தவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். சீமோன் பேதுரு உடனடியாய் மனம் திரும்பினவராக அங்கே கரைக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கரையில வந்த போது சீஷர்களுக்கு அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு, இரவு முழுவதும் அங்கே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த அவர்களுடைய அந்த நேரங்கள் எல்லாம் அவர்களுக்கு அங்கே ஒரு பார்த்தபோது ஒரு அற்புதம் அவர்களுக்கு காத்திருந்தது. அங்கே இயேசு கரிநெருப்பு மூட்டி அவர்களுக்கு அங்கே மீன்களை அவர் அங்கே பொறித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் தேவையை இயேசு அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிடித்த அந்த மீன்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த மீன்களையும் கொண்டு வந்து அங்கே பொறித்து அவர்களோடு கூட அவர் அங்கே அந்த மீன்களை புசித்து அவர்களிடத்திலிருந்து அவர் அங்கே அவர்களுக்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாய் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கருத்தாய் இருக்கிறார். அவர்கள் இயேசுவை மறந்து போயிருந்தாலும் அவளை மறுபடியும் சென்று அழைத்து வருகிறவராய் இருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காணொலி வாயிலாக எனது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அநேகரை சந்திக்கும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை மீண்டுமாய் அவரை மறந்து சென்ற அவர்களை மீண்டுமாய் கொண்டு வரும்படியாக அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். இன்னது தேவை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். அவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவருடைய இருதயத்தின் கூக்குரலை அறிந்தவர்களாக, அவருடைய சேவைக்கென்று ஓடுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை உறுதியை நீக்கும்படியாக, இந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு சத்த சேவை சாய்த்தவர்களாக வரும்போது அவர் நமக்காக அற்புதங்களை வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறவைகளை ஆமேன் கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை. அவ்வளவு மிகப்பெரிய அவர் அன்பு பாராட்டி நமக்காக செய்து வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொலி வாயிலாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுங்கள், மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படுங்கள், அற்புதத்தை ருசி பாருங்கள் சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு காலங்களில் அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக, அவருடைய அழைப்பு நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே உங்களை அற்புதமாக நிரப்பி உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பாராக. உயிர் தந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.